أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. All the distinguished guests, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. மதிப்பிற்குரிய விருந்தினர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாவின் அனைத்து மேன்மைகளும் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. முதலாவதாக, இன்று மாலை எங்களுடன் இங்கே இணைந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அமைப்பாளர்கள் இந்த அமைதி கருத்தரங்கை நடத்துவதற்கு முன்மொழிந்தபோது எனது ஆரம்பகால எதிர்வினை என்னவென்றால், நாம் இந்த நிகழ்ச்சியை 20 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வருகிறோம். மேலும் சிலர் இதனால் என்ன பயன் கிடைத்தது, இது சமூகத்தில் ஏதேனும் அர்த்தமுள்ள மாற்றத்திற்கு வழிவகுத்ததா என்ற கேள்விகளை எழுப்புகிறார்கள். சமீப காலங்களில் அரசியல்வாதிகள், அறிஞர்கள் மற்றும் மார்க்கத் தலைவர்கள் உட்பட பல செல்வாக்கு மிக்கவர்கள் உலகளாவிய போர் மற்றும் அநீதியின் அதிகரித்து வரும் அலையை கண்டித்துள்ளனர். மேலும் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்குமாறு அரசாங்கங்களையும் குடிமக்களையும் ஒரு சேர வலியுறுத்தியுள்ளனர். உலகத்தின் பார்வையில் புகழும் செல்வாக்கும் கொண்ட அத்தகைய மனிதர்களின் எச்சரிக்கைகளே கவனிக்கப்படாமல் போகும்போது எனது குரலையோ அல்லது நமது சமூகத்தின் குரலையோ யார் கேட்பார்கள்? எனவே இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் ஏதேனும் பயன் இருக்கிறதா என்று கேட்பது நியாயமானதுதான். இருப்பினும் நன்மைக்காக இடைவிடாது பாடுபட வேண்டும் என்றும் ஒருபோதும் கைவிடக்கூடாது என்றும் இஸ்லாம் நமக்கு கற்பிக்கிறது என்பதே எனது பதில். நவீன சமூகத்தின் கட்டமைப்பை வேகமாக அரித்து வரும் போர், வன்முறை, வெறுப்பு மற்றும் அநீதிக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மனிதகுலத்தை சுய அழிவில் இருந்து காப்பாற்ற பாடுபடுவதை விட பெரிய நன்மை வேறு என்ன இருக்க முடியும்? இது நம் வாழ்நாளில் பரவலான பேரழிவை ஏற்படுத்துவது மட்டுமின்றி நமக்கு அடுத்து வரும் தலைமுறையினரின் வாழ்க்கையிலும் ஒரு நீண்ட இருளை தோற்றுவிக்கும். 2ஆம் உலகப் போரில் 70 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் மடிந்தனர். அவர்களில் பெரும்பாலோர் பொதுமக்கள், சாதாரண ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆவர். மரணமும் அழிவும் பெரும்பாலும் அந்த சகாப்தத்துடன் மட்டுமே இருந்தது ஒரு சிறிய ஆறுதலாகும். ஆனால் ஒரு கொடூரமான விதிவிலக்காக 1945இல் 2 அணுகுண்டுகள் வீசப்பட்ட ஜப்பானில் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மக்கள் உடனடியாக மடிந்தனர். கதிரியக்கத்தின் தாக்கம் அவர்களின் அடுத்த தலைமுறையையும் ஆட்கொண்டது. தப்பி பிழைத்தவர்களின் குழந்தைகளுக்கு நரம்பியல் மற்றும் உடல் ரீதியான குறைபாடுகள் ஏற்படும் அபாயங்கள் அதிகரித்துள்ளதாக பல்வேறு ஆய்வுகள் காட்டுகின்றன. அதே நேரத்தில் கதிர்வீச்சுக்கு ஆளான கர்ப்பிணி பெண்களிடையே இறந்த குழந்தை பிறப்பு விகிதமும் அதிகரித்தது. 1945இல் அமெரிக்கா மட்டுமே அணுகுண்டை கொண்டிருந்தது. ஆனால் இன்று பல நாடுகள் அணு ஆயுதங்களை வைத்துள்ளன. அவற்றின் ஆற்றலும் அழிவும் திறனும் ஜப்பானில் வீசப்பட்ட குண்டுகளை விட பல மடங்கு பெரியவையாகும். இதன் விளைவாக
அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒன்று அல்லது இரண்டு நாடுகள் கூட அத்தகைய ஆயுதங்களை பயன்படுத்தினால் அதனால் ஏற்படும் உயிர் சேதமும் பேரழிவுகரமான நீண்டகால விளைவுகளும் நம் கற்பனைக்கு எட்டாததாக இருக்கும். எண்ணிக்கையில் பெருகி வரும் செல்வாக்குமிக்க நபர்கள் இப்போது போர் மற்றும் அநீதிக்கு எதிராக எச்சரிக்கை மணி ஒலித்து வருகின்றனர். இந்த பொறுப்பற்ற ஆக்கிரமிப்பு பாதையில் தொடர்ந்து செல்வது மனித வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத ஒரு பேரழிவிற்கு வழிவகுக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்துள்ளனர். காலம் கடந்து போவதற்குள் நாடுகள் இந்த விளிம்பில் இருந்து பின்வாங்க வேண்டும் என்று அவர்கள் சரியாகவே கூறுகிறார்கள். சாதாரண மக்கள் தங்கள் குடும்பங்களுக்கு சிறந்த வாழ்க்கையை உருவாக்க அனுமதிப்பதற்கு பதிலாக உலகத் தலைவர்கள் ஏன் மனிதகுலத்தை சிந்திக்க முடியாத ஒரு பேரழிவின் விளிம்பை நோக்கி தள்ளுகிறார்கள்? உண்மையில் மனிதகுலமாக நாம் ஏன் ஒருவருக்கொருவர் எதிராக மட்டுமின்றி நமது குழந்தைகள், பேர குழந்தைகள் மற்றும் எதிர்கால தலைமுறையினருக்கு எதிராகவும் போர் தொடுக்கிறோம் என்று நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக நவீன போர் மற்றும் உலகில் நீதியை நிலைநாட்ட தவறியது குறித்து பொது நபர்களின் சமீபத்திய கூற்றுகளின் தொகுப்பை நான் இப்போது சமர்ப்பிக்கிறேன். கடந்த ஆண்டு அயர்லாந்தின் அப்போதைய அதிபர் மைக்கேல் ஹிகின்ஸ் இவ்வாறு எச்சரித்தார்: உலகளாவிய விவாதங்களில் போரை தூண்டும் பேச்சுகளே முதன்மை பெறும் ஒரு காலகட்டத்திற்குள் நாம் நுழைந்துள்ளோம். பாரம்பரிய இராஜதந்திர வழிகளும் உடன்பாட்டை எட்டுவதற்கான முயற்சிகளும் இன்று முற்றிலுமாக ஓரம் கட்டப்பட்டு விட்டன. போருக்கான மனநிலையை வளர்ப்பதற்கான கூட்டு முயற்சிகளுக்கு பதிலாக மனிதகுலத்திற்கு இன்று அவசரமாக தேவைப்படுவது அமைதிக்கான மனநிலையை உருவாக்குவதே ஆகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதேபோல் ஸ்லோவோக்கியாவின் பிரதமர் ராபர்ட் ஃபிகோ கடந்த ஆண்டு போரின் முரசுகளும் இணையவழி அச்சுறுத்தல்களும் எவ்வாறு இயல்பானதாகிவிட்டன என்பது குறித்து வெளிப்படையாகவே பேசினார். அவர் கூறினார்: எல்லோரும் எல்லா இடங்களிலும் போரை பற்றி பேசுகிறார்கள். அனைவரும் தங்கள் ஆயுதங்களை அசைத்து கொண்டிருக்கிறார்கள். உக்ரைன் என்று வரும்போது எல்லாம் தெளிவாக இருக்கிறது. ஈரான் என்று வரும்போது அல்லது காசா என்று வரும்போது எதுவும் தெளிவாக இல்லை. இரட்டை நிலைகள் முற்றிலும் வெளிப்படையாக உள்ளது. எனது வெளிப்படைத்தன்மையை மன்னியுங்கள், ஆனால் உலகம் பைத்தியமாகிவிட்டது என்றுதான் நான் கூறுவேன். ஏன் அனைவரும் போரை விரும்புகிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. பிரதமராக எனக்கு போர் பிடிக்காது, நான் அமைதிக்கானவன் என்று அவர் கூறினார். அவர் பேசும் இரட்டை நிலைகள் தவிர்க்க முடியாமல் விரக்தியையும் ஆத்திரத்தையும் வளர்க்கின்றன. இஸ்லாத்தின் அடிப்படை போதனைகளில் ஒன்று, ஒருவர் தனக்கு விரும்புவதையே மற்றவருக்கும் விரும்ப வேண்டும் என்பதாகும். இந்த பொன்னான கொள்கை உண்மையிலேயே செயல்படுத்தப்பட்டால் உலகம் அமைதி மற்றும் பரஸ்பர புரிதலும் நிறைந்த ஒரு சொர்க்கமாக மாறும் என்பது எனது உறுதியான நம்பிக்கை. ஈரான் போர் வெடித்ததைத் தொடர்ந்து ஜெர்மனியின் துணை அதிபர் லார்ஸ் கில்ஜன் இந்த போருக்கு எதிராக பேசினார். அநீதிக்கு எதிராக பேசுபவர்களை நான் பாராட்டினாலும்
அதிகாரமும் செல்வாக்கும் கொண்டவர்கள் தங்கள் வார்த்தைகளை செயலாக மாற்றுவதற்கு என்ன நடைமுறை நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் என்பதையும் நிரூபிக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக உண்மையான கொள்கைகள் அல்லது தீர்க்கமான நடவடிக்கை எடுப்பது என்று வரும்போது அவர்கள் மிக குறைவாகவே செய்கிறார்கள் அல்லது எதுவும் செய்வதில்லை. எவ்வளவு ஈர்க்கக்கூடிய அல்லது புத்திசாலித்தனமான வார்த்தைகளாக இருந்தாலும் அவை மட்டுமே அமைதியை கொண்டு வர முடியாது. துருக்கிக்கான வருகையின் போது போப் லியோ மூன்றாவது உலகப் போர் பகுதியாக நடந்து கொண்டிருக்கிறது என்றும் மனிதகுலத்தின் எதிர்காலம் ஆபத்தில் உள்ளது என்றும் அறிவித்தார். ஓர் உலகப் போர் ஏற்கனவே தொடங்கிவிட்டது என்றும் உலகம் படிப்படியாக அதன் பிடிக்குள் ஆழமாக சென்று கொண்டிருக்கிறது என்றும் நான் நீண்ட காலமாக எச்சரித்து வந்ததை போப்பும் மற்றவர்களும் இப்போது ஒப்புக்கொள்கிறார்கள். நிலைமை மோசமடையும் அபாயங்கள் குறித்து ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez சமீபத்தில் கூறினார், ஒரு சட்ட விரோதத்திற்கு மற்றொரு சட்ட விரோதத்தை கொண்டு பதிலளிக்க முடியாது. ஏனென்றால் மனிதகுலத்தின் பெரும் பேரழிவுகள் அப்படித்தான் தொடங்குகின்றன. தவறான கணக்கீடுகள், தொழில்நுட்ப தோல்விகள் மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகள் காரணமாக கட்டுப்பாட்டை மீறும் எதிர்வினைகளின் சங்கிலி தொடரால் பெரும்பாலும் பெரும் போர்கள் வெடிக்கின்றன. இது ஒரு புத்திசாலித்தனமான மற்றும் முக்கியமான குறிப்பாகும். ஒரு தரப்பின் அநீதி மற்றவர்களுக்கும் அதையே செய்ய உரிமம் வழங்காது. இன்று சில முக்கிய நாடுகள் சர்வதேச நெறிமுறைகளை அப்பட்டமாக புறக்கணித்து எல்லாவற்றிற்கும் மேலாக குறுகிய சுயநலன்களை பின்தொடர்ந்து தண்டனையில் இருந்து தப்பிக்கும் சுதந்திரத்துடன் செயல்படுகின்றன. ஆயினும் கூட அநீதியான அல்லது சட்டவிரோதமான செயல்கள் ஒருபோதும் வெற்று இடத்தில் செய்யப்படுவதில்லை என்பதை அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். உலகம் குழப்பத்தில் மூழ்கி அமைதியின் அடித்தளம் தகர்க்கப்பட்டால் தாங்களும் பாதிக்கப்படுவோம் என்ற யதார்த்தத்தை அவர்கள் உணராமல் இருக்கக்கூடாது. சந்தேகத்திற்கு இடமின்றி அநீதி என்பது வேகமாக பரவும் ஒரு கொடிய வைரஸ் ஆகும். எனவே இன்று முக்கிய நாடுகள் சர்வதேச சட்டங்களை எந்த விளைவும் இன்றி மீறினால், நாளை சிறிய நாடுகள் சட்டம் மற்றும் மனித உயிர்களை சமமாக புறக்கணித்து செயல்பட துணியும். அரசாங்கங்கள் மற்றும் அவர்களின் தலைவர்களின் தோல்விகளை மறைக்க போர்கள் பெரும்பாலும் ஒரு திசை திருப்பலாக பயன்படுத்தப்படுகின்றன என்றும் ஸ்பெயின் பிரதமர் குறிப்பிட்டிருந்தார். அவர் கூறினார், அரசாங்கங்கள் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கவுமே இருக்கின்றன, மக்களின் வாழ்க்கையை மோசமாக்குவதற்கு அல்ல. மேலும் இந்த கடமையை நிறைவேற்ற தகுதியற்ற தலைவர்கள் தங்கள் தோல்வியை மறைக்க போரின் புகைத்திரையை பயன்படுத்துவதும், அதே செயல்பாட்டில் ஒரு சிலரின் பைகளை நிரப்புவதும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், அதிகாரம் மற்றும் பொருள் ஆதாயத்தை பின்தொடர்வது நாடுகளும் அவற்றின் தலைவர்களும் தாங்கள் சேவை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களையே காட்டிக் கொடுக்க காரணமாகிறது. மருத்துவமனைகளை கட்டி உயிர்களை காப்பாற்றுவதற்கு பதிலாக பேரழிவு ஆயுதங்களை உருவாக்கி உயிர்களை முடிவுக்கு கொண்டு வர பில்லியன்கள் செலவிடப்படுவதாக அவர் வருத்தத்தோடு கூறினார். புகழ்பெற்ற அமெரிக்க அரசியல் விஞ்ஞானி
பேராசிரியர் ஜான் மியர்ஷைமர் சமீபத்தில் கூறினார், மேற்கத்திய நாடுகளில், குறிப்பாக அமெரிக்காவில், நாம் இராணுவ பலத்தை பற்றி பேச விரும்புகிறோம் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ஈரானியர்களும் இதே வழியைத்தான் பின்பற்றுகிறார்கள். நமக்கு முன்னால் இருக்கும் எந்த ஒரு அரசியல் பிரச்சினைக்கும் இராணுவ ரீதியாகவே தீர்வு கண்டுவிடலாம் என்றும், அதிகார பலத்தை பிரயோகித்து அச்சுறுத்தல் ராஜதந்திரத்தை, அதாவது பிக் ஸ்டிக் டிப்ளோமசி கையாண்டால் அத்தனையையும் சரி செய்து விடலாம் என்ற யோசனையே மேலோங்கியுள்ளது. ஈரான் போர் ஒரு அடிப்படையான மாறுபட்ட சூழ்நிலையை குறிக்கிறது என்றும், விரைவான தீர்வை பெற தவறினால் உலகளாவிய பொருளாதார மந்தநிலை ஏற்படக்கூடும் என்றும் அவர் மேலும் எச்சரித்தார். எனவே உண்மை என்னவென்றால், உலகின் எந்த பகுதியும் போர் மற்றும் அநீதியின் நச்சு விளைவுகளிலிருந்து விடுபடவில்லை. நாடுகள் தங்கள் அதிகாரம் அச்சுறுத்தப்படுவதாக அஞ்சும்போது தங்களின் மேலாதிக்கத்தை காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் பல பிரயோகத்தையும் அநீதியையும் நாடுகிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு காட்டுகிறது. மேலும் அவர்களின் பாதிக்கப்பட்டவர்கள் இறுதியில் எழும்போது அவர்கள் பழிவாங்கும் தீவிர ஆசையால் விழுங்கப்படுகிறார்கள். இந்த வழியில் போரின் கொடூரமான சுழற்சி, வன்முறை மற்றும் அநீதி ஆகியவை இடைவிடாமல் சுழல்கின்றன. வலிமை மிக்கவர்களின் அக்கிரமங்கள் ஒடுக்கப்பட்டவர்களை தாங்கள் ஒருமுறை அனுபவித்த அநீதிகளையே கடைபிடிக்க தூண்டுகின்றன. சரியாக இந்த காரணத்திற்காகவே ஒடுக்குபவர் மற்றும் ஒடுக்கப்பட்டவர் இருவரின் கரங்களையும் நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் கற்பிக்கிறது. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவ நாம் கடமைப்பட்டிருந்தாலும் அவர்கள் பழிவாங்கல் பாதையை தொடரக்கூடாது என்பதையும், விகிதாச்சாரத்தின் எல்லைகளுக்குள் கண்டிப்பாக இருப்பதையும் நாம் சமமாக உறுதி செய்ய வேண்டும். அமெரிக்க பொருளாதார நிபுணர் ஜெஃப்ரி சாக்ஸ் சமீபத்தில் வரலாற்றின் பாடங்களை கவனிக்க உலகம் தவறியது குறித்து ஒரு கடுமையான மதிப்பீட்டை வழங்கினார். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு கட்டப்பட்ட சர்வதேச சட்டத்தின் நிறுவனங்களும் கட்டமைப்புகளும் முற்றிலும் சிதைக்கப்பட்டுவிட்டன. இதனால் 1930களின் பிற்பகுதியில் சர்வதேச சங்கம், அதாவது லீகு ஆஃப் நேஷன்ஸ், எவ்வளவு பயனற்றதாக இருந்ததோ அதே அளவு இன்று ஐக்கிய நாடுகள் சபையும் பயனற்றதாக மாறியுள்ளது என்று அவர் வாதிட்டார். அவர் கூறினார், அணு ஆயுத காலத்தில் இத்தகைய சட்டமின்மையை நாம் பார்த்ததே இல்லை. ஐக்கிய நாடுகள் சபை தற்போது அடிப்படையில் பயனற்றதாக உள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் தோல்வி என்பது நான் பலமுறை குறிப்பிட்ட ஒன்றுதான். பாதுகாப்பு சபையின் 5 நிரந்தர உறுப்பினர்கள் முழுமையாக வீட்டோ அதிகாரத்தை கொண்டுள்ள ஒரு அமைப்பின் கீழ் அது தொடர்ந்து இயங்குகிறது. இது மற்ற நாடுகளை விட மிக உயர்ந்த ஒரு சலுகையும் அதிகாரமும் ஆகும். இந்த அடிப்படை சமத்துவமின்மையே அதன் தோல்வியின் மையத்தில் உள்ளது. இருப்பினும் சர்வதேச உறவுகளில் உண்மையான நீதியும் நியாயமும் இருந்தால் அமெரிக்காவோ, இஸ்ரேலோ, ஈரானோ அல்லது வேறு எந்த நாடோ போர் தொடுக்க எந்த காரணமும் இருக்காது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பரவலாக பேசப்பட்ட உரையில் கனடாவின் பிரதமர் மார்க் ஹென்றி கார்னி கூறினார், விதிமுறைகளின் அடிப்படையிலான ஒழுங்கு மங்கி வருகிறது. பலமானவர்கள் தங்களால் இயன்றதை செய்யலாம் மற்றும் பலவீனமானவர்கள் தாங்கள் அனுபவிக்க வேண்டியதை துயரத்துடன் அனுபவிக்க வேண்டும். பணக்காரர்களுக்கும் சக்தி வாய்ந்தவர்களுக்கும் வெவ்வேறு விதிகள் பொருந்தும் என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார்.
ஆயினும் கூட இந்த கொள்கையை சுரண்டும் சக்தி வாய்ந்த நாடுகள் பலப்பிரயோகம் மற்றும் வற்புறுத்தலை பயன்படுத்துவது ஒரு குறுகிய பார்வை மற்றும் எதிர்மறையான உத்தி என்பதை அங்கீகரிக்க வேண்டும். இது எப்போதுமே விரக்தி, சீர்குலைவு மற்றும் உறுதியற்ற தன்மையை வளர்க்கிறது. இதேபோல் ஜெர்மனி அதிபர் ஃப்ரெட்ரிக் மே சமீபத்தில் நமது சுதந்திரம் இனி எளிதாக உத்தரவாதம் செய்யப்படாது என்று எச்சரித்தார். அது அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. உரிமைகள் மற்றும் விதிகளின் அடிப்படையிலான சர்வதேச ஒழுங்கு முன்பு இருந்ததை போல இப்போது இல்லை. இந்த வார்த்தைகள் இருந்தபோதிலும் ஜெர்மனி பல வளர்ந்த நாடுகளைப் போலவே பலவீனமான நாடுகளின் இழப்பில் தனது மேலாதிக்கத்தை தக்க வைத்து கொள்ள தனது அதிகாரத்தை தொடர்ந்து பயன்படுத்துகிறது. கொள்கையை விட சுயநல கூட்டணிகளுக்கு அவர்கள் முன்னுரிமை அளிக்கிறார்கள் மற்றும் தங்களின் கூட்டாளிகளின் கொடுமைகளை கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். அனைத்து சூழ்நிலைகளிலும் உண்மை மற்றும் நீதிக்காக நிற்பதற்கு பதிலாக இவ்வாறு செய்கிறார்கள். சமீப காலங்களில் வெளிநாடுகளில் மேற்கத்திய தலையீடுகளுக்கு பெரும்பாலும் கூறப்படும் ஒரு நியாயம் அந்த நாடுகளின் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் விடுதலை என்பதாகும். ஆனால் துரதிருஷ்டவசமாக வெளிநாட்டு குண்டுகளால் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் சிறுமிகள் இத்தகைய கூற்றுகளின் வெற்றுத்தனத்தை அம்பலப்படுத்துகிறார்கள். ஈரான் போர் வெடித்ததைத் தொடர்ந்து ஸ்பானிஷ் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஐரீன் மொன்டேரோ புவிசார் அரசியல் நிகழ்ச்சி நிரலை முன்னெடுப்பதற்கான ஒரு சாக்காக பெண்கள் மற்றும் சிறுமிகளின் உரிமைகள் வஞ்சகமாக சுரண்டப்படுகின்றன என்று கூறினார். அவர் கூறினார், அமெரிக்க குண்டுகளாலோ அல்லது சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளாலோ எந்த ஒரு பெண்ணும் ஒருபோதும் விடுவிக்கப்படவில்லை. சிரியாவிலோ, ஈராக்கிலோ, லெபனானிலோ, ஆப்கானிஸ்தானிலோ அது நடக்கவில்லை. அது ஈரானிலும் நடக்காது. நமது உரிமைகள், நமது உடல்கள் மற்றும் பெண்கள் அனுபவிக்கும் வன்முறைகள் ஆகியவை சட்டவிரோத குண்டுவெடிப்புகளையும் ஏகாதிபத்திய ஆக்கிரமிப்புகளையும் நியாயப்படுத்துவதற்கான சாக்குகளாக பயன்படுத்தப்படுவதை நாங்கள் வெறுக்கிறோம். அவரது வார்த்தைகள் ஒரு நிதானமான உண்மையை அம்பலப்படுத்துகின்றன. சக்தி வாய்ந்த நாடுகள் மனித உரிமைகளை பாதுகாப்பதாக பொய் சாக்குகளை கூறி தங்களின் அநீதிகளையும் போர்களையும் நியாயப்படுத்த முயல்கின்றன. இக்காலகட்டத்தின் ஆபத்துகளை நோக்கி மக்கள் பெருகிய முறையில் வெளித்தெழுந்து வருகின்றனர். ஆயினும் கூட பல மக்கள் இஸ்லாத்தின் மீது குற்றம் சாட்டவும் அதுவே உலகின் சீர்குலைவுக்கு காரணம் என்று கூறவும் முயல்வது அனைத்து உண்மையான முஸ்லிம்களுக்கு துயரத்தை ஏற்படுத்துகிறது. முக்கிய ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களால் பெருக்கப்படும் இத்தகைய குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானவை மற்றும் மிகவும் தீங்கு விளைவிப்பவையாகும். இஸ்லாத்தையோ அல்லது வேறு எந்த மதத்தையோ பலிகடா ஆக்குவதற்கு பதிலாக உலகிற்கு இப்போது அவசரமாக தேவைப்படுவது என்னவென்றால், மக்கள் ஒரு பொதுவான நோக்கத்துடன் ஒன்றிணைய வேண்டும். அதுவே அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை நிறுவுவதாகும். அஹ்மதியா முஸ்லிம் இயக்கம் எப்போதும் இந்த முயற்சியில் முன்னணியில் இருந்து வருகிறது, மேலும் தொடர்ந்து இருக்கும். இந்த நிகழ்வு பரஸ்பர புரிதலை வளர்க்கும் என்றும் குறைந்தபட்சம் சிலரையாவது அமைதிக்கான சேவை செய்ய தூண்டும் என்ற நம்பிக்கையிலும் நாம் இதனை நடத்துகிறோம்.
இதே நோக்கத்தை மனதில் கொண்டுதான் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் பல்வேறு உலக தலைவர்களுக்கு கடிதம் எழுதினேன். மனித குலத்தின் நலனுக்காக தங்கள் கருத்து வேறுபாடுகளை களைந்து ஒன்றிணைந்து செயல்படுமாறு அவர்களை வலியுறுத்தினேன். உதாரணமாக, இஸ்ரேலிய பிரதமருக்கு தௌராத்தின் போதனைகளை மேற்கொள்ள காட்டியும், ஈரானிய அதிபர் மற்றும் பிற முஸ்லிம் தலைவர்களுக்கு திருக்குர்ஆனை மேற்கோள் காட்டியும் கடிதம் எழுதினேன். அவர்கள் அனைவரையும் நீதி மற்றும் சமரசத்தை நோக்கி வலியுறுத்தினேன். பிரிட்டிஷ் பிரதமர், அமெரிக்க அதிபர், சீனாவின் அதிபர் மற்றும் பல நாட்டு தலைவர்களுக்கும் அமைதியை வலியுறுத்தி இதே செய்தியை அனுப்பினேன். எனது ஒரே நோக்கம் அவர்கள் உலகின் மோசமடைந்து வரும் நிலையை பற்றி சிந்தித்து மனிதகுலத்தின் பெரும் ஆபத்துகளை அங்கீகரிக்க வேண்டும் என்பது மட்டுமே. பரிதாபம் என்னவென்றால் அவர்கள் கேட்க தயாராக இல்லை. உலகில் எப்போதும் அதிகரித்து வரும் உறுதியற்ற தன்மையும் சீர்குலைவும் அந்த தோல்விக்கு சான்றாகும். போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, நாடுகள் பிரிக்கப்படுகின்றன, வெறுப்பு பரவுகிறது. இந்த சகாப்தத்தில் சிறுபான்மையினர் இலக்காகப்படுகிறார்கள். சகிப்புத்தன்மை, கருணை மற்றும் இரக்கம் ஆகியவை பெரும்பாலும் நற்பண்புகளாக பார்க்கப்படுவதற்கு பதிலாக பலவீனங்களாக அல்லது குறைபாடுகளாக பார்க்கப்படுகின்றன. இதற்கிடையில் இஸ்லாம் ஒரு தீவிரவாத மதம் என்றும் உலகின் துயரங்களுக்கு அதுவே மூல காரணம் என்றும் குற்றம் சாட்டப்படுகின்றது. இது ஒரு பெரிய அநீதியாகும். நான் முன்பு சமர்ப்பித்த அறிக்கைகளில் ஒன்று கூட இஸ்லாத்தை பற்றி குறிப்பிடவில்லை. மாறாக அவை அரசாங்கங்களின் புவிசார் அரசியல் தோல்விகளையும் அமைதி மற்றும் பாதுகாப்பை பாதுகாப்பதற்கு வடிவமைக்கப்பட்ட நிறுவனங்களின் வீழ்ச்சியையுமே சுட்டிக்காட்டின. உலகளாவிய சீர்குலைவு என்பது பணக்காரர்களும் சக்தி வாய்ந்தவர்களும் தங்களின் சொந்த நலன்களை பூர்த்தி செய்து கொள்ளவும் மற்றவர்கள் மீது தங்கள் மேலாதிக்கத்தை தக்க வைத்து கொள்ளவும் கொண்டுள்ள ஆசையால் இயக்கப்படுகிறது. மோதல்களுக்கு ஒரு ஆதாரமாக இருப்பதற்கு பதிலாக இஸ்லாத்தின் போதனைகள் எக்காலத்திற்கும் பொருந்தும் வகையில் அமைதிக்கான ஒரு உன்னத பாதையை வழங்குகின்றது. இதை விளக்க திருக்குர்ஆனின் சில வசனங்களை நான் மேற்கோள் காட்டுகின்றேன். அத்தியாயம் 4 வசனம் 136 கூறுகிறது: நம்பிக்கை கொண்டவர்களே, நீதியை நிலைநாட்டுவதில் உறுதியாக இருங்கள். அது உங்களுக்கு எதிராகவோ அல்லது உங்கள் பெற்றோர் மற்றும் நெருங்கிய உறவினர்களுக்கு எதிராகவோ இருந்தாலும் அல்லாஹ்விற்காக சாட்சிகளாக இருங்கள். இங்கே அல்லாஹ் முஸ்லிம்களை முழுமையான நீதியையும் சமத்துவத்தையும் பேண அழைப்பு விடுக்கின்றான். உண்மை மற்றும் நீதிக்காக ஒரு நபர் தனக்கு எதிராகவோ தனது பெற்றோர், தனது அன்புக்குரியவர்கள் அல்லது தனது சமூகத்திற்கு எதிராகவோ சாட்சியமளிக்க தயாராக இருக்க வேண்டும் என்று இது கூறுகிறது. அந்த வசனம் மேற்கொண்டு கூறுவதென்னவென்றால், அவர் பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவர்கள் இருவர் மீதும் உங்களை விட அதிக அக்கறை கொண்டவன். எனவே நீங்கள் அற்ப ஆசைகளை பின்பற்றாதீர்கள். அப்போதுதான் நீங்கள் நீதியுடன் செயல்பட முடியும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், ஒரு நபரின் சமூக அந்தஸ்தோ அல்லது பொருள் செல்வமோ இறைவனின் பார்வையில் எதையும் குறிப்பதில்லை. உண்மையான சமத்துவத்திற்கான ஒருவரின் அர்ப்பணிப்பின் நேர்மையே முக்கியமானது. எனவே முஸ்லிம்கள் உண்மையான சமத்துவத்திற்கான பாதையை தடுக்கும் அற்பமான ஆசைகளை எதிர்க்க கட்டளையிடப்பட்டுள்ளனர். இதேபோல் அத்தியாயம் 5 வசனம் 9 கூறப்பட்டுள்ளது: அல்லாவின் வழியில் உறுதியாக இருங்கள்.
நேர்மையாக சாட்சியமளியுங்கள். மேலும் ஒரு மக்களின் பகை உங்களை நீதியின்றி செயல்பட தூண்டக்கூடாது. எப்போதும் நீதியாக இருங்கள். அதுவே இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது. இங்கேயும் அல்லாஹ் முஸ்லிம்களை அனைத்து சூழ்நிலைகளிலும் தங்களுக்கு எதிராக நிற்பவர்களிடமும் கூட நியாயத்தையும் நேர்மையையும் பேண கட்டளையிடுகிறான். உங்கள் பக்கத்தில் உள்ளவர்களின் உரிமைகளை நிறைவேற்றுவது எளிது. உங்களுக்கு எதிரானவர்களின் உரிமைகளை நிறைவேற்றுவதுதான் மிகச்சிறந்த சோதனையாகும். இன்றைய போரினால் பாதிக்கப்பட்ட உலகிற்கு மிக முக்கிய தேவையாக திருக்குர்ஆனின் அத்தியாயம் 49 வசனம் 10 பின்வருமாறு வருகிறது: 2 நாடுகள் அல்லது 2 தரப்பினர் மோதலில் ஈடுபட்டால் அவர்களை சமரசம் செய்ய பாடுபடுவது மற்றவர்களின் கடமையாகும். ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு பின்னர் அது ஒரு தரப்பால் மீறப்பட்டால் மற்றவர்கள் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக ஒன்றிணைந்து அவர்களின் கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தேவையான பலத்தை பயன்படுத்த வேண்டும். இருப்பினும் ஆக்கிரமிப்பாளர் அமைதிக்கு திரும்பியவுடன் அவர்கள் பழிவாங்கல் பாதையை தொடரக்கூடாது. மாறாக அவர்களின் கண்ணியமும் மரியாதையும் மதிக்கப்பட வேண்டும். சக்தி வாய்ந்தவர்களுடனோ அல்லது பலவீனமானவர்களுடனோ, நீதிமான்களுடனோ அல்லது அக்கிரமக்காரர்களுடனோ பழகும்போது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நிலையான அமைதியை உறுதி செய்வதற்கான வழி இதுவே ஆகும். இஸ்லாம் நமக்கு நியாயத்துடன் செயல்பட கற்பிக்கிறது. மேலும் அமைதியை அடைவதற்கு தியாக மனப்பான்மையும் தேவைப்படுகிறது. ஒரு நாடு மற்றவர்களிடம் இருந்து சலுகைகளை எதிர்பார்க்கும் அதே வேளையில் தனக்கான சலுகைகளை வழங்க மறுப்பதாக இருக்க முடியாது. நான் இஸ்லாமிய பார்வையில் பேசினாலும் நீதி என்பது சமூகத்தின் ஒவ்வொரு மட்டத்திலும் மற்றும் அனைத்து நம்பிக்கைகள் மற்றும் மதங்களை கொண்ட மக்களிடையேயும் அமைதிக்கான உத்தரவாதமாக செயல்படும் ஒரு உலகளாவிய கொள்கை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மத வேறுபாடுகள் ஒருபோதும் மற்றொரு மதத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது பாரம்பரியத்தை பின்பற்றுவர்களிடம் இருந்து வரும் ஞானத்தை நிராகரிக்க ஒரு நபரை தூண்டக்கூடாது. ஒவ்வொரு புத்திசாலித்தனமான வார்த்தையும் ஒரு நம்பிக்கை கொண்டவரின் தொலைந்து போன சொத்து என்றும் அது எங்கு காணப்பட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இஸ்லாம் கற்பிக்கிறது. அது ஒரு கிறிஸ்தவரிடமிருந்து, யூதரிடமிருந்து, ஒரு நாத்திகரிடமிருந்து அல்லது வேறு யாரிடமிருந்து வந்தாலும் சரி. அத்தகைய திறந்த மனப்பான்மை ஒரு நபரின் நற்பண்புகளை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் நீதி, சகிப்புத்தன்மை மற்றும் அமைதிக்கான அவர்களின் அர்ப்பணிப்பையும் ஆழமாக்குகிறது. நான் கோடிட்டு காட்டியுள்ள கவலையளிக்கும் உலகளாவிய யதார்த்தங்கள் இருந்தபோதிலும் சில தனிநபர்களும் நாடுகளும் மற்றவர்களின் அதிகாரம், செல்வம் மற்றும் வளங்களை விரும்பினாலும் சாதாரண மனிதர்களின் உள்ளம் அமைதியாகவே வாழ விரும்புகிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எனவே ஒவ்வொரு நபருக்கும் ஆற்ற வேண்டிய ஒரு பங்கு உள்ளது. மேலும் அந்த பங்கின் அவசரமும் நாளுக்கு நாள் அதிகமாகிறது. போப் கூறியது போல் 3வது உலகப் போர் பகுதியாக தொடங்கியுள்ளது. அது முழு உலகத்தையும் விழுங்குவதற்கு முன்பு அதன் பரவலை நிறுத்த நாம் பாடுபட வேண்டும். இல்லையெனில் அதன் அளவும் அதைத் தொடர்ந்த உயிர் இழப்பும் முந்தைய 2 உலகப் போர்களின் கொடூரங்களை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். மனித வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத ஒரு நிலையை எட்டும் என்று நான் அஞ்சுகிறேன். இத்தகைய பேரழிவு நம்முடையதாக மட்டும் இருக்காது. அதன் நீண்ட மற்றும் அச்சுறுத்தும் இருள் எதிர்கால தலைமுறையினரின் எல்லையையும் இருளாக்கும். எனவே நாம் நம்மை பற்றி மட்டும் சிந்திக்கக்கூடாது. அதற்கு பதிலாக நம் குழந்தைகளுக்கும் நமக்கு அடுத்து வருபவர்களுக்கும் நாம் விட்டு செல்லும் உலகத்தை கருத்தில் கொள்ள வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் உள்ளது.
நம் பின்னால் வருபவர்கள் நம் தோல்விகளின் சுமையை தாங்குவதற்கு பதிலாக அமைதி மற்றும் செழிப்புமிக்க உலகை சுதந்திரமாக பெறுவதற்கு நாம் இப்போதே செயல்படுவோம். நாளை நம் பிள்ளைகள் நம்மை தப்பு கண்ணோடு பார்ப்பதை தவிர்க்கவும் நம் மீது பழி போடுவதை தடுக்கவும் நாம் இப்போதே சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாம் ஏன் அவர்களுக்கு நெருப்புக்கு இரையாக்கப்பட்ட உலகை வாரிசாக கொடுத்தோம் என்று அவர்கள் கேட்பதை தவிர்க்க இப்போதே செயல்படுவோம். அப்போதுதான் இந்த அமைதி கருத்தரங்கு அதன் பெயரின் வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கும். மேலும் இது வெறும் நல்லெண்ணங்களின் கூட்டமாக இல்லாமல் அமைதிக்கான தேடலில் ஒரு திருப்புமுனையாக இருக்கும். உண்மையில் இந்த நிகழ்வு அமைதி மற்றும் நீதிக்கான ஒரு உண்மையான ஊக்கியாக செயல்பட்டு உலகில் ஒரு நீடித்த மாற்றத்தை கொண்டு வரும் என்பது எனது ஆழ்ந்த நம்பிக்கையும் பிரார்த்தனையும் ஆகும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த தருணத்தின் தீவிரத்தை மனிதகுலம் புரிந்து கொள்ள செய்வானாக. மேலும் அனைத்து மக்களும் தங்களின் மதம் மற்றும் நம்பிக்கைகளை பொருட்படுத்தாமல் உலகில் அமைதியை நிறுவும் பொதுவான நோக்கத்தில் ஒன்றிணைவார்களாக. நம்மை சுற்றி அச்சுறுத்தலாக சூழ்ந்திருக்கும் போரின் கார்மேகங்கள் கலைந்து அமைதி, அன்பு மற்றும் இரக்கத்தின் பிரகாசமான நீல வானத்திற்கு வழிவகுப்பதாக. இந்த வார்த்தைகளுடன் இன்று மாலை எங்களுடன் இணைந்ததற்காக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் இந்நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நமது பாரம்பரியத்தின்படி உசூர் அவர்கள் துவா செய்வார்கள். நாம் கைகளை உயர்த்தி துவா செய்கிறோம். நீங்கள் உங்களுக்கு வசதியான எந்த வகையிலும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். Be a silent prayer.